நான் இப்போ தான் 12th முடித்தேன், ஃபஸ்ட் ட்ரை இது. ஸோ 40 days தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரை கொடுக்கலான்ட்டு தான் வந்தேன். இல்லை, ஒரு சின்ன ட்ரை கொடுத்துடலாம் அப்படி தான். பயோ மட்டும்தான் இப்போ கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஸ்டேட் போர்டு நான் என்சிஆர்டி இப்போ தான் கொஞ்சம் தொட்டிருக்கேன். ஸோ பயோ மட்டும்தான் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கேன். சும்மா ஜென்ரலாக தான் டிஸ்கஸ் பண்ணேன். ஒன்றும் பெரிய கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் ஈஸி படிச்சிருந்தா நல்லா எழுதிடலாம். டோட்டலாக இது ஓஎம்ஆர் எழுதுகிற மாதிரி தான், ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும். அது வந்து ரிட்டனாக நிறைய எழுதணும். இது ஓஎம்ஆர் தான், அவ்வளோதான். ஒரு பெரிய எய்ம் ஒரு ஜஸ்ட் ஃபஸ்ட் ட்ரைனால எந்த எய்மும் இல்லை, ஒரு அட்டன் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணலான்ட்டு தான். பேர் வந்து கேஆர் மோஹித். கேந்திர அண்ணா நகரில் படிக்கிறேன். சிபிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 5 months ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். பயாலஜி வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணதான் 11th 12th டெலிட்டட் சிலபஸ் எல்லாம். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் தான் நினைக்கிறேன். பயாலஜி பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பயாலஜி தான் எழுதலான்னு இது ஒரு ஐடியா இருக்குது. இப்போ எக்ஸாம் இந்த வாட்டி மாடல் எப்படின்னு தெரில, எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லெவல் பெஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான். அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களாம் நான் சொன்னாங்க என்சிஆர்டி சிபிஎஸ்சி பயோ படித்தா போதும், அது இது பண்ணுவோம். நானும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான், ஃபிசிக்ஸ் மேக்ஸ் தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். எப்படி கொஞ்சம் இது வருதுன்னு தெரில, கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம். ஆனால் பயோ ஃபுல் ப்ரிப்பேர்டு. பயோ எப்படி இருந்தாலும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். இது பண்ணுறது வீட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ட்ராப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ட்ராப் எடுக்கிற அவ்வளோ ஐடியா இல்லை. இந்த ஃபஸ்ட் ட்ரையில் கொஞ்சம் 500 அந்த மாதிரி எடுத்தால் ட்ராப் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படி எடுக்க முடியலன்னா ட்ராப் வேணாம், டைம் இது பண்ணுறதுக்கு பார்க்கலான்னு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இல்லை இன்ஜினியரிங் இருக்குது, ஜெய்யும் எழுதுனேன். ஸோ நீட்க்கு ட்ரை தான் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் இல்லை, ஆனால் லெவல் பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வேறு முடியும் ப்ரிப்பரேஷன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 11th 12th எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் என்சிஆர்டி சிபிஎஸ்சி சொல்லும்போது கொஞ்சம் இதுலேருந்து வரும் சொல்லிட்டுனால பயோ ஃபிசிக்ஸ் எல்லாமே எல்லாம் லாஸ்ட் இயர் சிலபஸ் எல்லாம் படித்து இது பண்ணியிருக்கேன். 12th சிபிஎஸ்சி தான் படித்தேன். ஃபுல் என்சிஆர்டி, பயாலஜிக்கு ஃபுல்லாக என்சிஆர்டி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஃபார்முலா. அப்புறம் ஆர்ஜிஆர் அகாடமியில் படித்தேன். அங்கே கிராஷ் கோர்ஸ் போனேன், நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தேன். இப்போ தான் முடித்தேன் 12th. ஐ எம் எ ஃப்ரெஷர். சிலபஸ் எல்லாமே சிலபஸ் தான், ஃபுல் சிலபஸ்மே கவர் பண்ணிட்டேன். ஏன்னா 2 years படித்தேன்ல. ஃபிசிக்ஸ் தான் ஆன்சர்ஸ் வராது, சம்ஸ் ஃபுல்லாகவே சம்ஸாக வரும். நான் 1 month கிராஷ் கோர்ஸ் போனேன் ஆர்ஜிஆரில். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. எய்ம் மெடிக்கல் தான், டாக்டர் ஆகணும்.